நியாயமா நம்ம கொஞ்சம் யோசிப்போம். எதுக்கு இவ்ளோ காலதாமதம்? 1 மாசம்லாம் அநியாயம் இல்ல. அதெல்லாம் சும்மா. ம். ஏதாவது ஒரு கட்சி இந்த அடிமுட்டாள்தனமா இப்படிலாம் யோசிக்குமா? எல்லாம் ப்ரீ பிளான் இந்த கட்சிக்குள்ள. ஏன்னா, இவர் நெனச்சிருந்தா 3வது நாள் காச குடுத்துருக்கலாம். 4வது நாள் போய் பார்த்துருக்கலாம். ம். 5வது நாள் அடுத்தடுத்த வேலைய போயிருக்கலாம். 6வது நாள் புசிய வச்ச அறிக்கை. 7வது நாள் வந்து மாவட்ட அளவுல, மாநில அளவுல எல்லா இடத்துலயும் இரங்கல் கூட்டம் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ம். எதுக்கு இப்படி தற்குறித்தனமா பர்மிஷனே கேட்காம பர்மிஷன் கேட்ட மாரி, காச ம். லேட்டா குடுக்கறது, இப்படி அவங்கள நேர்ல கூப்பிட்டு வச்சு பார்த்து வேணுங்கனே நெகட்டிவ் பேர் எடுக்கிறதுனா, எல்லாம் ஒரு நரேட்டிவ் தான். இங்க பாருங்க, விஜய பத்தி தப்பா பேசுங்க, இல்ல திட்டி பேசுங்க, இல்ல புகழ்ந்து பேசுங்க. ஆனா விஜய பத்தி பேசுங்க. பேசணும். அந்த நரேட்டிவ் 1 மாசமா எல்லா ஊடகத்திலயும் நடக்குது. ம். இப்ப இது வந்து யார் பண்ணானா, நம்ம மோடிஜி பண்ணியிருக்காருல்ல. ஆ? தேர் பிஎம் கேண்டிடேட் வரும்போது அவர பத்தி ஃபுல் நெகட்டிவ். ம். அப்படின்னா இப்படி ஒரு ஆள் இருக்காருன்னு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது. ம். அதுக்கப்புறமா நம்ம அழுதுகளுக்கு சிம்பத்திக்கு மயங்கினது தானே இந்த தமிழ்நாட்டுல. அப்படி டக்குன்னு அழுதுகளுக்கு சீனை போட்டா ம். அதை ஆக்கிரலான்னு அங்க பிகேஎம் ஜிக்கு சொன்ன மாதிரி இங்க ஜானி இவரு சொல்லி கொடுத்துருக்காப்ல. ம். அதனாலதான் இந்த நெகட்டிவ் இந்த நெரேட்டிவ்லாம் யாராவது லூசுத்தனமா இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா? எல்லாம் தெளிவு நம்மள முட்டாளாக்குறது.